நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூவ்மெண்ட் ஷுட் ஸ்டாண்ட் பியாண்ட் அஸ், நாட் இன் நேம் பட் இன் பர்பஸ் அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனால தான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vetheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவா வந்துடும். vetheleader.org நீங்க உங்களை வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டா எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூர்ல வி த லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வர போறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்தில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்திருக்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசினதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்ப பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்ப சொன்னாருங்க? 2020. நம்ம 2020 2000 சொன்னார். நாம அந்த கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கொள்கைகளும் வேண்டும். ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்து நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தாங்க, இது சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்ம கையில் யாரும் தூக்கி கொடுக்கல. நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியாத்தான் அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும். அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம்,